என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் 2 மேட்ரிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா சார்னா கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் பேசிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அது மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இன்றைக்கி இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோவும் காலம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறதுல பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் செக் பண்ணலாம். ஆர்டருங்கிறது என்ன? இது பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய ரோ பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, 2 ரோ இருக்குது. ரோவை தான் ஃபஸ்ட் எழுதணும். காலம் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், 2 ரோ 2 காலம் இருக்குது. அதாவது ரோ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறத ரோன்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக அந்த நின்றுருக்கு பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கலாக இப்படி இருக்கிறத காலம்னு சொல்லுவோம். அப்போ இதில் 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸினோட ஆர்டர். அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸினோட ஆர்டர் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. அடுத்து பாருங்கள் 2 காலம் இருக்குது. எப்போயுமே எந்த ஒரு மேட்ரிக்ஸஸ் எழுதணும் போது ஃபஸ்ட்டு ரோவை தான் எழுதணும், அடுத்து தான் காலம் எழுதணும். இங்கே அதை ரோ எழுதுகிறோம், அடுத்து காலம். சரிங்களா? இப்போது மேட்ரிக்ஸினுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு பாருங்கள், இதுதான் மேட்ரிக்ஸினுடைய கண்டிஷன். எந்த 2 மேட்ரிக்ஸஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன். அப்படி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஏன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஏபிங்கிறத மேட்ரிக்ஸஸ் அதனுடைய ஆர்டர் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் பண்ணது இல்லாமல் மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 ரோ இருக்குது, அந்த 2, இங்கே என்ன காலம் பாருங்கள் 2. சரிங்களா? பாக்ஸ் பண்ணது இல்லாமல் வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு புது ஆர்டராக வரும். ஏபிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் போது 2/2 மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஏபின்னு கேட்டிருக்காங்களா, அந்த ஏபியை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடலாம். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 5 -3 8. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிடுங்க. அடுத்து இங்கே பி இருக்குங்களா, பிங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள் 2 3 4 -1. இப்போ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோவை இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலத்தை இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. சொல்கிறது இது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ரோவை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பாக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிறது காலத்தை இப்படி நம்ம என்ன பண்ணிடணும்னா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்னென்னா இதை இப்படி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம போடலாம். இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இப்படி எழுதிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடியதை இங்கே எழுதலாம். இங்கே என்ன இருக்குது, 6 5. அந்த ஃபஸ்ட் ரோவை இங்கே எழுதுங்க, 6 இங்கே 5. அடுத்து செகண்ட் அந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், செகண்ட் ரோ -3 8. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவை எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள் காலம், ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது 2 4 இப்படி எழுதிடுங்க. அடுத்து செகண்ட் காலம் என்னன்னு பாருங்கள் 3 -1 எழுதிடலாங்களா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய ரோவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸினுடைய ரோவை தான் இப்படி எழுதியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், செகண்ட், உங்களுக்கு புரியிருக்காக தான் எழுதி காமிக்கிறேன். செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம், செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய காலத்தை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? செகண்ட் மேட்ரிக்ஸுடைய காலத்தை எழுதியிருக்கேன். எழுதுனதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி கோட் போட்டு வச்சுருங்க. இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. மல்டிப்ளை பண்ணுறதுனா என்னென்னா, நார்மலாக நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அடுத்து இந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம்,
அடுத்தது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேர்டு காலம் கிடையாது. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலத்தால் மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் நான் இப்படி பிரிச்சுட்டேன் முதல்ல. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணணும்னா கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இப்போ என்னென்னா 6 2 சார் என்ன 12. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 6 × 2 அடிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்கள் 12. ஃபஸ்ட் நம்பரால் ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது 5, இங்கே என்ன இருக்குது 4. அப்போ 5 × 4ன்னு கால்குலேட்டர் எடுங்க. +20 வருதுங்களா? வெறும் 20னா ப்ளஸ் இருக்கிறது, அப்போ +20 எழுதிடுங்க. அடுத்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது -3 × 2 புரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். -3 × 2 -3 × 2ன்னு கால்குலேட்டர் அடிங்க. -6. அடுத்து பாருங்கள் 8 × 4 8 × 4 நம்மளுக்கு என்ன வருது 32. என்ன 32 +32. இதே மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட்டர் அடிங்க. பாருங்கள் 6 × 3ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 18 வரும். 5 × -1 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -5 வரும். நான் வந்து என்னன்னா நீங்கள் கால்குலேட்டர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து -3 × 3ன்னு அடிங்க. பாருங்கள் -3 × 3ன்னு அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் என்ன வருது -9. அடுத்து 8 × -1 கால்குலேட்டர் அடிங்க. -8 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? இங்கே வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இது முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இது முடிஞ்சது. அடுத்து இந்த ஃபஸ்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் இது முடிஞ்சது. இதில் கூடிய ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம், இந்த செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். ஒரே விஷயத்தை 2 தடவைக்கு சொல்கிறதுக்கு இருக்குன்னா உங்கள் மனசில் பதியிருக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இது என்ன நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். கால்குலேட்டரை போடும்போது சைன் எல்லாத்தையும் அதே வந்து என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணிவிடும். இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் அப்படியே நம்ம டைப் பண்ணால் போதும். அங்கே என்ன இருக்குமா 12, இங்கே +20 12 +20. அடுத்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 32. அந்த 32 இங்கே எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 18 - 5 18 - 5 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 13. அடுத்து -6 + 32 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 26. -9 - 8 -17 அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்னென்னா நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஏபி மேட்ரிக்ஸினுடைய ஆன்சர் எழுதலாம். இது ஆன்சர். இது என்ன பாருங்கள் 32 மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். அதனால் மேட்ரிக்ஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. 32 இங்கே 32 எழுதிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 13 13 முடிஞ்சது. அடுத்து இங்கே பாருங்கள் 26 இங்கே -17. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பாருங்கள் ஏபி மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன வரும்னு பார்த்தோம் 2/2 வரும்னு பார்த்தோங்களா? அங்கே பாருங்கள் 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஏபியோட ஆன்சர் 32 13 26 -17. இதுதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கே வந்து ரோவும் காலம் எடுக்கிறது மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் வந்து இது மூலிமா பயனடையட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.